தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் திருச்சியில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு குறித்து எமது செய்தியாளர் வெங்கடேசன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வெங்கடேசன், திருச்சியில நிலவரம் எப்படி இருக்குது, விவரங்கள்? வணக்கம் பானு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் இன்று ஒரே கட்டமாக நடைபெற்று வருகிறது. இதில் திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி மற்றும் தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று காலை 7 மணியிலிருந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள மணப்பாறை, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர் மேற்கு, ஸ்ரீரங்கம், மணச்சநல்லூர், லால்குடி, துறையூர், முசிறி உள்ளிட்ட 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் 2787 வாக்குச்சாவடி மையங்கள் வாக்குப்பதிவுக்கு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமகன் வாக்களிக்க ஏதுவாக சாய்வு தளங்கள் மற்றும் வீல் சேர் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. 9 தொகுதிகளிலும் மொத்தம் 21,47,551 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் இவர்களுக்காக 13,372 வாக்குப்பதிவு அலுவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதில் மணப்பாறையில் 346, ஸ்ரீரங்கத்தில் 367, திருச்சி மேற்கில் 305, திருச்சி கிழக்கு 304, திருவெரும்பூரில் 312, லால்குடி 276, மணச்சநல்லூர் 297, முசிறி 283, துறையூர் தனித்தொகுதி 297, மொத்தம் 2787 வாக்குச்சாவடிகள் இன்று நடைபெற்றுக் கொண்டுள்ளது. திருச்சி மாவட்டம் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆண் வாக்காளர்கள் 10,40,900 பெண் வாக்காளர்களும், பெண் வாக்காளர்கள் 11,05,847, பிறர் 310 என மொத்தம் 21,47,051 வாக்குகள் வாக்களிக்க உள்ளனர், தகுதியானவராக உள்ளனர். இதில் லால்குடியில் இப்போது 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நிலவரப்படி லால்குடியில் 72.35%, மணச்சநல்லூரில் 72.55%, மணப்பாறையில் 73.12%, முசிறியில் 72.34%, ஸ்ரீரங்கம் 72.78%, திருவெரும்பூரில் 67.96%, துறையூரில் 72.84%, திருச்சி கிழக்கில் 68.02%, திருச்சி மேற்கில் 67.29%, மொத்தம் 71.30% வரை வாக்கு பதிவாகியுள்ளதுமான வேந்தர் செய்தியாக திருச்சியிலிருந்து வெங்கடேசன். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். திருச்சியின் கள விவரத்தை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்டு மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.